ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2025 குரூப் 4ல் மரபு தொடர்கள் ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த புக்கில் இருக்கிற மரபு தொடர்கள் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்ட் 4 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்ட் 5 பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கட்டா கட்டி விடாத்தன்மை விடாப்பிடின்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் கட்டி அப்படி இல்லை, கெட்டி நான் வச்சுக்கோங்க. கெட்டிக்காரன் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. கெட்டிக்காரன் எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே விடாமல் அதை கரெக்டாக முடிச்சிடுவான். அதே மாதிரியே அந்த வேலையில் விடாப்பிடியாகவும் இருப்பான். அதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ கெட்டிக்காரன் எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே விடாப்பிடியாக இருந்து அந்த வேலையை விடாமல் கரெக்டாக முடிச்சிடுவான். கட்டி வருதல், ஊதியம் கட்டி வருதல், இங்கேயும் வருதல் இங்கேயும் வருதல். இதை வச்சு இதை ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கட்டி விடுதல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்குதல். கட்டி விடுதல், பொய் செய்தி உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யாராச்சும் பொய் செய்தி சொன்னால் அவங்கள கட்டி போட்டுடணும். அப்போது யாருன்னா பொய் செய்தி சொன்னாங்க அப்படின்னா அவங்கள கட்டி போட்டுடணும், அதாவது கட்டி விட்டணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கட்டுக்கதை அப்படின்னா பொய் கதை. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கட்டுக்கிடை, நாட்பட்ட சரக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், சரக்கு இருக்கா, சரக்கு அடிச்சுட்டு கிடையாயிட்டான், அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டுக்கோப்பு அப்படின்னா புனைந்துரை மேற்கூரை. ஸோ எப்பயுமே நம்ம மேலே இருக்கிற அந்த கூரை எப்படி இருக்கணும், நல்லா கட்டி ஒரு கோப்பாக இருக்கணும், அதாவது கட்டுக்கோப்போடு இருக்கணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பு, புனைந்துரை மேற்கூரை. கட்டுங்காவலும் ஆதல் அப்படின்னா பெருங்காவலும் காவலுடைய ஆதல். அப்போ இங்கேயும் காவல் வந்துருச்சு. இது ஈஸியாகவே பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கட்டுடைதல், கட்டி விடுதல் அப்படின்னா உடல் தளர்தல். கட்டுடைதல், கட்டி விடுதல், உடல் தளர்தல். இங்கே பாருங்கள், உடைதல்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம உடல்னா ஆச்சு அப்படின்னா நம்ம உடலை கட்டுடைஞ்சு போச்சு. அதான் கட்டுடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் கட்டு உடைஞ்சு போச்சு. அந்த உடஞ்சி போச்சுன்னா நம்ம தளரி போச்சு நம்ம உடம்பு அப்படின்றதான் மீனிங். நெக்ஸ்ட்டு கட்டுப்படி. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு மட்டும் நல்ல ஷார்ட்கட்ஸ். மீதி எல்லாமே நம்ம ஆன்சர்ஸை பார்க்கும்போது, அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போதே பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கட்டுப்படி அப்படின்னா பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போது கடைக்காரங்கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் ஒரு பேரம் பேசுகிறோம் அப்படின்னா அவங்க அந்த விலைக்கு வரல அப்படின்னா எனக்கு கட்டுப்படி ஆகலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது தான் பார்த்திங்கன்னா இது கட்டுமுட்டு, அமைதி உடல் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டுமுட்டு அப்படின்னா அமைதி உடல் கட்டு. இங்கேயும் கட்டு இங்கேயும் கட்டு, இதை வச்சே போட்டுடலாம். கட்டுரைத்தல், உறுதியாக சொல்லுதல். இங்கே உரைத்தல் அப்படின்னாலே சொல்கிறது தான் மீனிங். அப்போது இங்கேயும் சொல்லுதல் வந்துருச்சிங்களா, இங்கே உரைத்தல் சொல்லுதல், இதை வச்சு இதை ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கட்டை அவிழ்த்தல், பொய் கூற தொடங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டை அவிழ்த்தல் அப்படின்னா பொய் கூற தொடங்குதல். கட்டவிழ்த்து விட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ யாராவது அதிகமாக பேசிட்டே கட்டவிழ்த்து விட்டு பேசிகிட்டே இருக்கான் அப்படின்றல அதை போய் சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கணக்கு வழக்கு அப்படின்னா முறைமை அலுவல் கொடுக்கல் வாங்கல். ஸோ கணக்குன்னு வந்துட்டாலே கொடுக்கல் வாங்கல் வந்துருச்சு. கணக்கு எங்கே பண்ணுவாங்க, கணக்கு வழக்கு எங்கே இருக்கும், அலுவலில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ கணக்கு வழக்கு அப்படின்னாலே இந்த அலுவல் இந்த கொடுக்கல் வாங்க வச்சு போடலாம். கண் காட்டி விடுதல் அப்படின்னா சாடையாக ஏவி விடுதல். ஸோ கண்ணை காட்டி விடுதல், இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். கண்ணில் தான் பார்த்தா சாடை காட்டுவாங்க, கஞ்சாடை காட்டுறாங்க அப்படின்றாங்களா, அதுதான். கண் கொள்ளா காட்சி அப்படின்னா வியத்திற்குரிய தோற்றம். ஸோ இதுவும் ஈஸி. கண்டதும் கடியதும் அப்படின்னா நல்லதும் தீயதும். ஸோ இதுவும் ஓகே. நெக்ஸ்ட் கண்ட துண்டம் அப்படின்னா பல துண்டம். இங்கேயும் துண்டம் இங்கேயும் துண்டம், கண்ட துண்டம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பல துண்டாக்கிடுவாங்க அப்படின்னு தான். கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாய். கண்டானும் உண்டானும் வீட்டு தட்டு முட்டுகள். இப்போ கண்டானுன்னு இருக்கிறதுல கண்டன்றதை நான் வச்சுங்க. கண்ட அப்படின்னா கண்ட மீன் அப்படின்னு நான் வச்சுங்க. இந்த கண்ட மீனை நம்ம வீட்டில் இருக்கிற தட்டில் போட்டு மூச்சு முட்டை சாப்பிட்ணும். அப்போ இங்கே முட்டுன்னு வந்துச்சுங்களா, மூச்சு முட்டை சாப்பிட்ணும். அப்போ கண்ட மீனை வீட்டில் இருக்கிற தட்டில் போட்டு மூச்சு முட்டை சாப்பிடணும். அதுதான் கண்டானும் உண்டானும். நெக்ஸ்ட்டு கண்டும் காணாமல் அப்படின்னா போதியதும் போதாதுமாகை. ஸோ இது கண்டு காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம். இங்கே பாருங்கள், அந்த தானியம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், முதல் வேணும். முதல்னா பணம். அப்போ தானியம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், முதல் வேணும். இதை வச்சு நம்ம இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கண்ணாக இருத்தல் அப்படின்னா விழிப்பாக இருத்தல், அருமையாக இருத்தல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு விஷயத்தில் கண்ணாக இருக்கிறான் அப்படின்னா அந்த கண்ணாக இருக்கிறான் விழிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு கண்ணுதல் அப்படின்னா மிக பாராட்டப்படுதல், அந்தரங்கமாக இருத்தல். ஸோ கண்ணுக்கு கண்ணுதல் அப்படின்னா மிக பாராட்டப்படுதல், அந்தரமாக இருத்தல். கண்ணும் கருத்துமாய்னா முழு கவனிப்புடன். இது தெரியும். ஸோ கண்ணும் கருத்துமா அப்படின்னா ஒரு அம்மா குழந்தைய கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கவனிச்சிக்கிறாங்க, நல்லா கவனிச்சிக்கிறாங்க அப்படின்றது. கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னா அருள் செய்தல். இப்போ நம்ம எல்லாருமே சாமிக்கிட்ட வேண்டும் போது எப்படி பார்ப்போம், என்ன கொஞ்சம் கண்ணெடுத்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்போம்ல, அதுதான் கண்ணெடுத்து பாருன்னா அருள் செய்தல். கண்ணை காட்டுதல் அப்படின்னா கஞ்சாடை காட்டுதல். ஸோ கண்ணை காட்டுறாங்கன்னா கண்ணிலே சாடை காட்டுறாங்க. கண்ணேடுதல் அப்படின்னா கண்ணோடுதல் அப்படின்னா இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல். ஸோ கண்ணோடுதல் அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரம் நம்ம திருக்குறளில் பார்த்துருப்போம். அப்போ கண்ணோட்டம் அப்படின்னாலே இரக்கம் காட்டுதல் அப்படின்ற மீனிங்கள் தான் வரும். ஸோ அதனால தான் இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல். கண் பிதுங்குதல், வேலை மிகுதியாய் வருத்தம் மிகுதல். ஸோ கண்ணெலாம் பிதுங்கி இருக்குது அப்படின்னா அதாவது ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்போ தான் அந்த கண்ணெல்லாம் பிதுங்கி இருக்கும், அதுதான் வருத்தம் மிகுதல். கண் மூடித்தனம் அப்படின்னா கவனமின்மை. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கண் வளர்தல் அப்படின்னா தூங்குதல்.
இங்கே பாருங்கள், நம்ம தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வளர்தல் அப்படின்னா வளர்ச்சின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. கண் விழிப்பு அப்படின்னா ஜாக்கிரதை. ஸோ கண் விழிப்பு அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. கதை கட்டுதல் அப்படின்னா போய் செய்தி கிளம்புது. ஸோ கதை கட்டு அப்படின்னு சொல்கிறல, கதை கட்டுதுன்னா அது போய் செய்தி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கதை பண்ணுதல் அப்படின்னா கட்டி பேசுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கட்டி பேசுதல். இங்கே பாருங்கள், இது 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். கதைன்னு வரும். இங்கே கட்டுதல், இங்கே பண்ணுதல், இங்கே வளர்த்தல்னு இருக்குது. ஸோ அப்போ கட்டுதல் அப்படின்னா பொய் செய்தி கிளப்புதல். ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சது, நம்ம பேச்சு வழக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. கதை பண்ணுதல், கதை வளர்த்தல், இதை தான் நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், கட்டி பேசுதல் இருக்குதா, இந்த பேசுதல் அப்படின்றது பேச்சு போட்டி அப்படின்னு ஆபோச்சுங்க. ஸோ நம்ம பேச்சு போட்டியில் ஜெயித்தோம் அப்படின்னா ப்ரைஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பன்னு தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஆபோச்சுங்க. பண்ணுதல்ல பன்னுன்னு ஆபோச்சுங்க. அப்போ பேச்சு போட்டியில் ஜெயிச்சோன்னா நமக்கு ப்ரைஸ் என்ன கொடுப்பாங்க, பன்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கதை வளர்த்தல் அப்படின்னா பேச்சை விரித்தல். ஸோ இங்கே வளர்க்குறோம், விரிக்கிறோம். ஸோ எந்த வளர்க்குறது விரிக்கிறது எல்லாம் ஒரே மீனிங்கில் வரும். அப்போ இது ஓகே. நெக்ஸ்ட்டு கத்தி முனையாதல் அப்படின்னா மிக கண்டிப்பாக இருத்தல். இதுவும் நம்ம ஈஸியாக பிக் பண்ணிடலாம். கந்தல் கூலம் அப்படின்னா தாறுமாறு. கந்தல் கூலம் அப்படின்னா தாறுமாறு. ஸோ கூலனாலே குப்பை தான், கந்தல்னாலே தாறுமாறாக இருக்கிறது. கம்பளி பேச்சு அப்படின்னா வீண் பேச்சு. இங்கேயும் பேச்சு, இங்கேயும் பேச்சு. கம்பி நீட்டுதல்னா ஓடி விடுதல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சு. கம்பி நீட்டினான், ஏதாவது எவனாச்சும் பணம் திருடி போயிட்டான் அப்படின்னா கம்பி நீட்டான்னு சொல்லுவாங்க, அதான் ஓடி விடுவான். கயிறு கட்டி விடுதல், கயிறு திரித்தல் அப்படின்னா போய் செய்தி சொல்கிறது. ஓகே. கறி பூசுதல் அப்படின்னா மானம் குறைத்தல் அப்படின்னு தெரியும். ஸோ கறி பூசிட்டான், மூஞ்சில் கறி பூசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை மானம் போகிறது தான் பார்த்தா கறி பூசுதல். கரடு முரடு அப்படின்னாலே கரடு முரடான பாதை அப்படின்னா எப்படி இருக்கும், ஒழுங்கு இல்லாமல் இருக்காது, அப்போ ஒழுங்கின்மை. கரை ஏறுதல் அப்படின்னா உய்வெடுதல், ஈடெடுதல், வளர்க்கப்படல், இது எல்லாமே தெரியும். ஸோ பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைய நான் கரை ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கரை ஏற்றிட்டேன்னா அவங்க நல்லா வளர்த்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க அப்படின்றதான். கரை கடத்தல் அப்படின்னா எல்லை மீறுதல். ஸோ கடத்தரிச்சு எல்லை மீறி போனால் நம்ம எல்லை மீறி போகிறவங்கள என்ன பண்ணுவாங்க, கடத்தி எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ யாரையுமே கடத்துறது எல்லை மீறி தான் கடத்துவாங்க. கருக்கடிதல் அப்படின்னா புதுமை குலைதல், கூர் மழுங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அழிதல் வந்துருச்சு. அப்போ அழிதல்னாலே இங்கே குலைதல் அப்படின்ற ஒரே மீனிங் தான் வருது. மழுங்கி போச்சு அப்படின்னாலும் அந்த அதே மீனிங் தான் இருக்கும். கரு வருத்தல் அப்படின்னா நிர்மூலமாக்குதல். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், கரு வறுத்துட்டாங்க அப்படின்னா நிர்மூலமாக்குறாங்க அப்படின்றது. அடுத்தது கரை கண்டவன் அப்படின்னா நன்கு பழகி அறிந்தவன். இதுவும் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். கரைத்து குடித்தல் அப்படின்னா முற்ற கட்டுதல். இதுவும் ஈஸி தான். கரைச்சி குடிச்சிட்டான், எல்லாத்தையுமே படித்து கரைச்சி குடிச்சிட்டான்னா நான் மொத்தமே தெரிஞ்சிட்டான் அப்படின்னு. கரைத்தலை பாடம், அதே மாதிரி கடைதலை பாடம் அப்படின்னு 2 இருக்குது. தலைகளாக பாடம் பண்ணுது, இங்கேயுமே பாடம், இங்கேயும் பாடம். அதே மாதிரி இங்கேயுமே தலைகளான தலைன்னு இருக்கா, அப்போ இங்கேயுமே தலைன்னு வந்துருச்சு, இங்கேயும் தலை வந்துருச்சு. அப்போ இது ஈஸியாகவே பிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கரைப்படுதல் அப்படின்னா கரை சேர்தல், உய்வடுதல், சேர வேண்டிய இடத்தை சேர்தல். ஸோ கரைப்படுதல் அப்படின்னாலே கரை சேர்தல்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கரை புரளுதல் அப்படின்னா மிகுதல். இங்கே புரளுதல்னா வெள்ளம் புரளுச்சு, வெள்ளம் புரண்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ புரள்னா மிகுதியான வெள்ளம் வருது அப்படின்றது தான், அதான் மிகுதல். கலகலப்பு அப்படின்னா ஒலிக்கை, கலந்து பழகுகை, உற்சாகம். ஸோ கலகலப்பாக இருக்குது ஒரு இடம் அப்படின்னா அங்கே அவங்க எப்படி இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. அந்த கலகலப்புன்றது ஒரு சவுண்டை ஏற்படுத்துவாங்க, அதனால் ஒலி கலந்து பேசும்போது தான் அந்த கலகலப்புன்றது வரும். அப்போ இதை போட்டுடலாம். கல்லில் நார் உரித்தல்னா இல்லாத பொருளை பெற முடியும். ஸோ கல்லில் நார் உரிக்க முடியுமா நம்மளால், கல்லில் போய்ட்டு நார் உரிக்க முடியுமா, அது முடியாத ஒரு செயல். அப்போ முடியாத ஒரு செயலை நான் செய்வேன்னு சொல்லிட்டு முயலத்தை தான் பார்த்தீங்கன்னா கல்லில் நார் உரித்தல். கவைக்குதவாக அப்படின்னா பயனற்ற. இங்கே பாருங்க, உதவாத. அப்போ உதவாத அப்படின்னாலே பயனற்ற. கழித்து கட்டுதல் அப்படின்னா இழந்து ஒதுக்குதல், போக்கு சொல்லி நெகிழ். ஸோ கழுத்து கட்டுறது அப்படின்னா இவங்களை கழிச்சு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கழிச்சு கட்டுனா அவங்களை ஒதுக்கி விடு அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு கழுத்தறுத்தல் அப்படின்னா துன்பத்தை உண்டாக்குறது, இது தெரிஞ்சது. கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல். இப்போ கழுத்தில் கட்டுறது ஏதாச்சும் ஒன்று கழுத்தில் கட்டுறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குறோம். இதுவும் ஈஸியாக பிக் பண்ணிடலாம். கழுத்து கொடுத்தல் அப்படின்னா தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல், வாழ்க்கைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கழுத்து அவனே போய் வாலண்டரியாக போய் கழுத்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ மற்றவங்களுடைய வேலைக்காக நம்ம போய் அந்த வேலையை ஏற்றுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கழுத்து கொடுத்தல். நெக்ஸ்ட்டு கலை வாங்குதல் அப்படின்னா அழகு குறைதல். ஸோ கலை அப்படின்ற மீனிங் என்ன இருக்குது, அழகு அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது கலையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கலைனாலே அழகுன்ற மீனிங் இருக்குது. அப்போ கலை வாங்கிச்சு அப்படின்னா அழகு குறைஞ்சிச்சு. கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைகுறையாக வேலை செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைகுறையாக வேலை செய்தல். ஸோ இதில் இந்த ஏடுன்னு மட்டும் நான் போச்சுங்க. ஏடுனது புக்கு. எந்த ஒரு புக்குமே நம்ம அரைகுறையாக படிக்கக்கூடாது. அப்படி படித்தா நமக்கு வேலை கிடைக்காது, ஓகேங்களா. ஸோ அப்போ கல்லேடு அப்படின்னா ஏடு நான் போச்சுங்க. எந்த ஒரு ஏடுனா புக்கு. எந்த ஒரு புக்கையுமே நம்ம அரைகுறையாக படித்தோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்காது, அதுதான் ஷார்ட்கட். கறந்த மேனியா அப்படின்னா வேறு கலப்பின்றி சுத்தமாய். ஸோ கறந்த மேனியா அப்படின்னா என்னது, கறந்த அப்படின்னாலே பால் கறக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கறந்த பால் எப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கும். அப்போ சுத்தம் அப்படின்ற வார்த்தை வச்சு இது போட்டுடலாம். கல் போடுதல் அப்படின்னா காரியத்தை கெடுத்தல். ஸோ கல்லை போட்டான், நம்ம ஒரு வேலை செஞ்சு நம்ம அந்த வேலையில் கல்லை போட்டான் அப்படின்னா அந்த வேலையை கெடுத்துட்டான் அப்படின்ற மீனிங். கண்ணங்கரியே. ஸோ கண்ணங்கரினால கருப்பு அப்படின்னு தெரியும். காக்கான் போக்கான் அப்படின்னா ஊர் பேர் தெரியாது. ஸோ போக்கானது ஊர் பேர் தெரியாமல் எங்கேயோ போயிட்டு இருக்கிறது தான் போக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போக்கானாலே ஊர் பேர் தெரியாது. காட்டி கொடுத்தல் அப்படின்னா கற்றுக் கொடுத்தல், தன் பக்கம் தானே எதிரியின் பயமாகுது. ஸோ இவன் காட்டி கொடுத்துட்டான்றது தெரியும். ஸோ இது ஈஸியாகவே பிக் பண்ணிடலாம்.
காதரை குதிரை அப்படின்னா ஒழுக்கங்கெட்டவள். ஸோ காதரை குதிரை அப்படின்னா ஒழுக்கங்கெட்டவள். ஸோ இங்கே இதுலேயும் அறைன்னு வருது, இதுலேயும் அறைன்னு வருதுங்களா. அப்போ ஒழுக்கங்கெட்டவங்களை நம்ம என்ன பண்ணணும், ஒரு அறை விடணும். ஒழுக்கங்கெட்டவங்களை ஒரு அறை விடணும். நெக்ஸ்ட்டு காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல். எனக்கே இதுவும் ஈஸியாக போடலாம். காது குத்திட்டியானா ஏமாத்திட்டியா, அதான் ஏமாத்த தான் வஞ்சித்தல். காரிய பைத்தியம் அப்படின்னா பயன் கருதி பித்தன் போல் நடப்பது. ஸோ இது ஈஸியாக போடலாம். காரிய பைத்தியம்னா அந்த செயலியே அது மேலேயே ஒரு கண்ணாக இருந்துட்டு அதையே நினச்சிட்டு அதில் வரப்போகிற பயனையே நினச்சிட்டு செய்கிறது. காலம் கண்டவர் அப்படின்னா வயதிலும் ஸோ காலம் கண்டவர் என்னது, முதிர்ந்தவர் தான். வயதில் முதிர்ந்தவர் தான் காலம் கண்டவர். இது ஈஸியாக பிக் பண்ணிடலாம். காலம்னா அகாலம். ஸோ இங்கேயும் காலம், இங்கேயும் காலம், இங்கேயும் காலம். காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். காலோடி கையோடி அப்படின்னா தொழிலற்று திரிபவர். ஸோ தொழில் இல்லாதவன் எங்கே தொழில் இல்லாதவன் வாழ்க்கை பூரா ஓடிட்டே தான் இருப்பான், வேலை தேடி ஓடிட்டே தான் இருப்பான் அப்படின்றத நான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு காரு பாரு அப்படின்னா கவனிப்பு. காரு பாரு அப்படின்னா கவனிப்பு. ஸோ பார்த்துக்கிறாங்க, பாரு அப்படின்னாலே பார்த்துக்கிறது, அப்போ கவனிக்கிறது. நெக்ஸ்ட்டு காற்றாய் பறத்தல் அப்படின்னா விரைவு சுறுசுறுப்பு. ஸோ அவன் காட்டாக பறக்கிறான், அப்போனா காற்று இப்படி காற்று மாதிரி விரைவாக அவன் பறந்து போயிட்டுருக்கான், சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படின்ற மீனிங். கிடுகிடாய்த்தல் அப்படின்னா நடுநடுங்குதல். கிடுகிடாய்த்தல் அப்படின்னாது நடுநடுங்குதல். கிடுகிடுத்தல் அப்படின்னா பல்லோடு பல் கூட்டுதல். இது ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா பார்த்துக்கணும். ஸோ கிடுகிடாய்த்தல் அப்படின்னா நடுநடுங்குதல். ஸோ நடுநடுங்கிற அந்த குளிருக்கு நம்ம கெடாவை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த நடுநடுங்கிற அந்த குளிருக்கு கெடாவை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுதான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு கிடுகிடுத்தல் அப்படின்னா பல்லோடு பல் கூட்டுதல். இங்கே பாருங்கள், பல்லு கிடுகிடுன்னு ஆடுது. அதுதான் ஷார்ட்கட்டு. கிடாய் அப்போ நடுங்கிற குளிரில் நம்ம கிடாய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பல்லு கிடுகிடுன்னு ஆடுது. நெக்ஸ்ட்டு கிடைச்சரக்கு அப்படின்னா நாட்பட்ட சரக்கு. இங்கேயும் சரக்கு. கிட்ட முட்டை அப்படின்னா கிட்டத்தட்டன்னு சொல்கிறோம்ல, அதுதான். கிளப்பி விடுதல் அப்படின்னா தூண்டி விடுதல், நீக்குதல். இது எல்லாமே தெரிஞ்சது தான். இது ஈஸியாக பிக் பண்ணிடலாம். கிள்ளி காட்டுதல் அப்படின்னா குறிப்பு காட்டுதல். இங்கேயும் காட்டுதல். அப்போ இதை வச்சு பிக் பண்ணிடலாம். கிள்ளுக்கீரை அப்படின்னா மிகவும் எளிது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்னென்னா கிள்ளுக்கீரை நினச்சிட்டியா அப்படின்னா, கிள்ளுக்கீரைன்னா ஈஸியாக நினச்சிட்டியா, ரொம்ப எளிமையாக நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். கிள்ளும் கிழியுமா அப்படின்னா பயனற்றதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிழிஞ்சி போச்சு அப்படின்னாலே பயனற்றதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிறுகிறுத்தல் அப்படின்னா மயக்கமாதல், தடுமாறுதல். ஸோ நமக்கு தலை கிறுகிறுன்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிறுகிறுன்னு வந்துச்சுன்னா மயக்கமாயிட்டோம். அப்படி மயக்கமாக நம்ம கிறுகிறுன்னு வரும்போது நம்ம தடுமாறுவோம். அப்போ தடுமாறுதல், மயக்கமாதல். கீழாய் அப்படின்னா சந்தாய். இங்கே பாருங்கள், கீழாய் சந்தாய், அந்த ரைமிங் அப்படியே வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழ் நோக்குதல் அப்படின்னா தாழ்ந்த நிலைக்கு போதல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குடிமுழுகி போதல் அப்படின்னா முற்றும் முழுதல். ஸோ குடிமுழுகி போச்சு அப்படின்னா மொத்தம் அழிஞ்சு போச்சு அப்படின்றது. குடுகுடுப்பு அப்படின்னா பரபரப்பு. ஸோ குடுகுடுப்புக்காரன் நான் போச்சுங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குடுகுடுப்புக்காரன் வந்தவொடனே பரபரப்பாக போயிட்டு கதவை மூடிடுவாங்க. அவன் ஏதாச்சும் கெட்ட விஷயத்த சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குடுகுடுப்புக்காரன் வந்தவொடனே பரபரப்பாக போயிட்டு கதவை மூடிடுவாங்க. குட்டிச்சுவர் அப்படின்னா பழுது பாழ்மனை. ஸோ குட்டி சுவராச்சு அப்படின்னா அது பாழாக போன விஷயத்த தான் குட்டிச்சுவர் அப்படின்னு சொல்லுவோம். கொண்டக்க மண்டக்க அப்படின்னா சுருண்டு கிடக்கும் நிலை. ஸோ கொண்டக்க மண்டக்கம் அப்படின்னா சுருண்டு கிடக்கும் நிலை. கொண்டக்க மண்டக்க படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை சுருண்டு படுத்துட்டு இருக்கிறது தான் கொண்டக்க மண்டக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட்ஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.